பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஊராட்சி ஒன்றிய நிதி மற்றும் ஊராட்சி நிதியில் வெற்று விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட அரசு முனைப்பு காட்டுவதாக தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் EPS கடுமையாக சாடியிருக்கிறார். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக அரசை சாடி எதிர்க்கட்சித் தலைவர் EPS பதிவொன்றையிட்டிருக்கிறார். அது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். லதா, வணக்கம். முழு விவரம். வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நிதி மற்றும் ஊராட்சி நிதியில் வெற்று விளம்பரம் மேற்கொள்ள அரசு பணத்தை செலவிட முனைப்பு காட்டும் திமுக அரசுக்கு கண்டனம் என்று குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தங்களுடைய 4 ஆண்டுகால ஆட்சியில் நடந்த விஷயங்களை மறைப்பதற்காக தங்களது ஒவ்வொரு செய்கையையும் அதை விளம்பரமாக அரசு தயார் செய்து அதனை விளம்பரம் செய்ய ஏற்பாடு செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அதன்படி லேட்டஸ்டாக திமுக அரசு தனது வெற்று விளம்பரங்களை தமிழகம் முழுவதும் உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் 12,620 ஊராட்சிகளிலும் வெளியிட வேண்டும் என்று ஊரக வளர்ச்சி துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது என்றும், அதன்படி 3 நிறுவனங்களின் பெயரை குறிப்பிட்டு ஒப்பந்த புள்ளி கோர வேண்டும் என்றும், அதில் மதுரையை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு LED திரைகளை பொருத்தும் பணியை வழங்க வேண்டும். அதற்காக 385 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஒவ்வொன்றுக்கும் சந்தை விலையை விட, அதாவது அந்த நிறுவனத்திற்கு ஒரு LED திரைக்கு சுமார் 7.50 லட்சம் என்று முடிவு செய்து அதனை வழங்க வேண்டும். அதே போல தமிழகத்தில் உள்ள 12,620 ஊராட்சிகளில் ஒவ்வொரு சிறிய வகை LED திரையை வாங்க ரூபாய் 10,000 வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றும், மேலும் ஊராட்சி ஒன்றிய ஆணையர்களுக்கும் பஞ்சாயத்து கிளர்க்குகளுக்கும் அந்நிறுவனத்திற்கு உடனடியாக கொள்முதல் ஆணையுடன் LED திரைக்கான தொகையை வழங்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகின்றனர் என்றும் தனது அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. தமிழகத்தில் ஏற்கனவே மக்கள் பல்வேறு பிரச்சனைகளில் அவதியுற்று வருகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஏற்கனவே 4 ஆண்டுகால வெற்று விளம்பரங்களுக்காக கோடிக்கணக்கில் திமுக அரசு மக்களினுடைய நிதியை பயன்படுத்தி இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலையில 4 ஆண்டுகால சாதனை என்று பொய்யான செய்திகளை வீடியோக்களாக தயாரித்து அதனை கிராமம் தோறும் LED திரை மூலம் ஒளிபரப்பு செய்து மக்களை ஏமாற்றி விடலாம் என்று முதலமைச்சர் மனப்பால் குடிக்கிறார் என்றும் குறிப்பிட்டிருக்காரு. எனவே மக்களினுடைய வரி பணத்தில் இது போன்ற விளம்பரங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் என்பதையே கொள்கையாக கொண்டு செயல்படும் திமுக அரசு LED திரை அமைக்கும் திட்டத்தில் பல கோடிகளை கொள்ளையடிக்க முயல்வது கண்டனத்துக்குரியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மக்களினுடைய வரி பணத்தை வீண் விரயம் செய்யக்கூடிய இது போன்ற திட்டங்களை செய்யக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லதா. பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.